ஏய் அப்பா, நெட்ட மாமா இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் கிடக்காங்களா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நெட்ட மாமா எனக்கு சர்ப்ரைஸா எதுவும் கிஃப்ட் தருவாங்களா? ஏங்க ஏங்க, மணிய பாருங்கங்க, மணி 8 ஆயிருச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, வேலைக்கு போக வேணாமா? உவ்வா. அடியே சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி. ஏங்க நீங்க தூங்கலாங்க, ஆனா வேலைக்கு போனா மேனேஜர் உங்களை திட்டுவாங்களே, பரவாயில்லையா? எந்திரிங்க. அட ஆமா, மேனேஜர் கிளியால கிளிப்பான். ஏங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும்? அடியே தினமும் என்னைய கேட்டா செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ நேரம் ஏதாச்சும் செஞ்சு வைப்ப, ஏதாச்சும் செய்யடி. ஏங்க இன்னைக்கு பெசலான நாளுல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னடி பெசலான நாளு, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. தெரியலையா? சரி போய் குளிச்சுட்டு வாரோம், தோசையும் சட்னியும் அரைச்சு வைக்கிறேன். ஏண்டி சின்ன பொண்ணு கோவப்படுற, இன்னைக்கு என்ன நாளுடி? யோ, நான் இருக்கிற கடுப்புல கிழிச்சிட போறேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வாயா. ஏண்டி காலங்காத்தாலியா கோவச்சுக்கிட்டு கிடக்க? ஒரு பொண்டாட்டியோட பிறந்த நாள் கூட தெரியாம என்ன பேசுறாரு? அடியே சின்ன பொண்ணு, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுடி, அதை நான் எப்படி மறப்பேன்? உன்னைய கல்யாணம் பண்ணவும் தான் என் வாழ்க்கையே அழகாயிருச்சு சின்ன பொண்ணு, நான் எப்படி மறப்பேன்? புத்தம்புது மலரே, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அல்லவா, ஒத்தி வச்சு ரசிச்சே, என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் அல்லவா. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு ரொம்ப பிடிச்ச, நீ ரொம்ப ஆசைப்பட்ட கிஃப்ட் ஏதாச்சும் நான் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், அதுவும் சஸ்பென்ஸா வாங்கி கொடுக்கணும். அந்த கிஃப்ட பார்த்துட்டு நீ ஆச்சரியப்படணும் சின்ன பொண்ணு, ஆச்சரியப்படணும். கிஃப்ட் குடுக்கற வரைக்கும் எனக்கு பிறந்த நாளே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணணும். யோ, இன்னுமா குளிக்கல? சீக்கிரமா குளிச்சுட்டு வாயா. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ரொம்ப கோபத்துல இருக்கா. எங்க காபி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. ஏங்க இன்னைக்கு சாயந்தரமா சீக்கிரமா வாரீங்களா, கோயிலுக்கு போகணும். இது கோயிலுக்கா? எதுக்குடி திடீர்னு அதிசயமா சொல்ற? இன்னைக்கு ஒரு பெசலான நாள் இல்ல? காலையில இருந்து பெசலான நாளுன்னு சொல்ற, என்ன நாளுன்னு சொல்ல மாட்டேற. அடைச்ச ஒரு டியூப் லைட்ல கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடில என் பிறந்த நாள் வந்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் புது புது கிஃப்டா கொடுப்பாரு. இப்ப என் பிறந்த நாளையே மறந்துட்டாரு, என்னைய பிடிக்கல போல இருக்கு. சின்ன பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா. நான் பிறந்த நாள மறந்துட்டேன்னு நினைச்சு நான் எப்படி மறப்பேன்? உனக்கு பெரிய கிஃப்டா கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்ன சார் திடீர்னு சொல்றீங்க? சரி சார், சரி சார், இப்பயே கிளம்புறேன். என்னங்க, யாருங்க போன்ல? சின்ன பொண்ணு, மேனேஜர் தான் சின்ன பொண்ணு பேசுறாங்க. என்னவா? இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போகணுமா, அதான் சொன்னாங்க. எங்க சொல்றீங்க? ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போறீங்களா? என்ன திடீர்னு சொல்றாங்க? ஆமா சின்ன பொண்ணு, மேனேஜர் இப்படித்தான் திடீர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏற்கனவே போக வேண்டியவரு எங்க ஊருக்கு போயிட்டாராம், அதான் என்னைய போக சொல்றாங்க. இந்த ஊர் போகணுமா? மதுரை போகணுமாம்டி. எங்க மதுரைக்கு இப்ப போயிட்டு எப்பங்க வருவீங்க? தெரியலடி, ப்ராஜெக்ட் இன்னைக்கே முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே வந்துருவேன், இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு கூட ஆகலாம். அங்க போய் தாண்டி தெரியும். ஏங்க இன்னைக்கு நான் பல பிளான் போட்டு வச்சிருந்தேன், கோயிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும்னு. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன செய்ய முடியும் சின்ன பொண்ணு, மேனேஜர் சொல்லிட்டாங்க, செஞ்சு தானே ஆகணும். சரி. அடியே, அம்மா போன் பண்ணாங்களாடி? போன் பண்ணாங்க, ராதிகா விட மாட்டாளாம், அத 2 நாள் இருந்துட்டு வாரேன்னு சொல்லிருக்காங்க. அடியே சின்ன பொண்ணு, தனியா இருந்துக்கிறியா? வேணும்னா ராதிகா வீட்டுக்கு போயேன். பரவாயில்லைங்க, அதான் நைட்டு வந்துருவேன்னு சொல்றீங்கல்ல. அடியே சின்ன பொண்ணு, எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாதுடி. இருக்கட்டுங்க, இந்த பக்கத்துல தானே ராணியக்கா இருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். சரிடி, பார்த்து பயம் பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஏங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தாண்டி நான் இப்படி ஒரு பிளானையே போட்டேன். நான் மதுரையும் போகல, குதிரையும் போகல. என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அவளை ஆச்சரியப்பட வைக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். எப்ப நெட்ட மாமா நம்மளை இப்படி ஏமாத்திட்டு ஊருக்கு போயிட்டாரே. இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு பல பிளான்கள் போட்டு வச்சிருந்தேன். சினிமா போகணும், பார்க்கு போகணும், பீச்சு போகணும், ஹோட்டல் போகணும், கோயிலுக்கு போகணும்னு. ஆனா என் கிரகம் என்னை தனியா விட்டுப்புட்டு என் வீட்டுக்காரர் மதுரை போயிட்டாரு. மனசே கஷ்டமா இருக்கு. நெட்ட மாமா மட்டும் இருந்திருந்தா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். ராணியக்கா வீட்டு சைடாவது போவோமா? வேணாம், ராணியக்கா போன் பண்ணி கூப்பிட்டா போவோம். இப்படியே படுத்து கிடந்தாலும் போர் அடிக்குது, வேணும்னா போய் சமைப்போமா? சே, நம்ம ஒரு ஆளுக்காக போய் சமைக்கணுமாக்கு? இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது.
குத்தால அருவிகள் குடி வருது, சந்தோஷ மயில் ஒண்ணு அடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. என் மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. மத்தியான ராணி அக்கா வீட்டுல போய் சாப்பிடுவோமா இல்ல வசந்தி அக்கா வீட்டுல போய் சாப்பிடுவோமா? என்னது புசு புசுன்னு சத்தம் கேக்குது? ஒருவேளை பாம்பு வீட்டுக்குள்ள புகுந்துருச்சோ? புசு புசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் மட்டும் தனியா இருக்கேன். சின்னம்மா சின்னம்மா. சின்னம்மாவா? சின்னம்மான்னு எங்க வீட்டுக்காரர் தானே கூப்பிடுவாரு, அவரே மதுரை போயிட்டாரு, வேற யாரு கூப்பிடுறது? செல்லக்குட்டி ஜாங்கிரி பூங்கிரி உம்மா. எந்த எடுபட்ட பையன் தெரியலையே, எனக்கு உம்மாலாம் குடுக்கறானே. சின்னம்மா சின்னம்மா. ஏ ஆத்தே, இந்த ஜன்னலுக்கிட்ட இருந்ததே சவுண்ட் வருது, எவனோ திருடே வந்துட்டான் போல இருக்கு. என்ன பொண்ணு ஓடிரடி. ஏ எப்பா, ஏன் நெட்ட மாமா ஊருக்கு போனதை பார்த்துட்டு எவனோ திருடே வந்து விட்டியான். ஐயோ ஓடியாங்க ஓடியாங்க, என்னை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னைய காப்பாத்துறதுக்கு இந்த தெருவுல யாருமே இல்லையா? சீக்கிரமா ஓடியாங்க, எங்க வீட்டுக்குள்ள திருடே வந்துட்டேன். திருடேன் திருடேன், ஓடியாங்க ஓடியாங்க. அடியே சின்ன பொண்ணு, என்னடி ரோட்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறவ? என்னடி விஷயம்? அடியே குழம்பு கிளம்பு வேணும்னா வீட்டுகள்ல வந்து வாங்க வேண்டியதானடி, அதை விட்டுப்புட்டு நடு ரோட்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறவ. உங்க வீட்டுக்குலாம் வந்தா லேட் ஆகும்ல, அதான் நடு ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஏ சரோஜாக்கா வாய மூடுக்கா. அடியே வளர்ந்த மாடே, நீ தானடி நடு ரோட்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட, அதனால தானடி வந்தேன். அடியே என்ன விஷயம் சொல்லுடி. எக்கா எக்கா, எங்க வீட்டுக்குள்ள திருட்டு போய் எவனோ நுழைஞ்சிட்டாக்கா நுழைஞ்சிட்டாக்கா. அடியே சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? திருட்டு பையன் நுழைஞ்சிட்டானா? அட ஆமாக்கோ. அடியே உன் மாமியார் தான் வீட்ல இருக்கும்ல, விளக்கமாத்த எடுத்து திருடனை விளாச வேண்டியதானடி. எக்கா, என் மாமியார் என் வீட்டுல இருந்தா நான் எதுக்கு காலறிக்கிட்டு ஓடியாரேன்? என் மாமியார் 2 நாளைக்கு முன்னாடியே மகளை பாக்குறேன்னு சொல்லிட்டு மக வீட்டுல போய் தங்கிருச்சுக்கா, இன்னும் வரலக்கா. சரோஜாக்கா, அந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? இப்பத்தே எங்க வீட்டுக்காரரு மதுரை போறேன்னு கிளம்பி போனாருக்கா. எவனோ எவனோ நோட்டை வீட்டு தான்க்கா என் வீட்டுக்கு திருட வந்திருக்கியான். என் மாமியாரும் இல்ல, என் புருஷனும் இல்லன்னு சொல்லிட்டு தான்க்கா வந்திருக்கியான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியலையேக்கா. ஆமா பெரியம்மா, நான் சோபால படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கிடந்தேன். புசு புசு புசுன்னு ஒரே சவுண்ட் பெரியம்மா. அக்கா, எனக்கும் டவுட் வந்து கட்டிலுக்கு கீழே சோபாக்கு கீழே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேக்கா, பாம்பு சவுண்ட் இல்லக்கா. எவனோ திருட்டு பைய ஜன்னலுக்கு வெளியில நின்றுதாக்கா புசு புசுன்னு சவுண்ட குடுக்கறியான். பத்தாததுக்கு என் வீட்டுக்காரர் மாதிரி மிமிக்ரி வேற பண்ணி காமிக்கிறாக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னது மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்றானா? என்னடி சொன்னா அப்படி? அக்கா, எங்க வீட்டுக்காரர் மாதிரியே சின்னுமா சின்னுமா சின்னுமான்னு கூப்பிடுறாங்கக்கா. அப்புறம் ஜாங்கிரி பூங்கிரி உம்மா சொல்றாங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ, வீட்ல யாரும் இல்லன்னு சொல்லிட்டு தாண்டி எவனோ திருட்டு பையன் உள்ளக்க நுழைஞ்சிட்டியான். அதான் ராணியக்கா, நான் மட்டும் தனியா பட்ட பகல்ல இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து என் தாலி செயின் அத்துட்டு போயிட்டேன்னா என்னக்கா செய்யறது? அடியே சின்ன பொண்ணு, நீ ஏன்டி கவலைப்படுற? தாலி செயின் கவரிங்ல தான போட்டுருக்க. திருட்டு பையன் அத்துட்டு போனா உனக்கு என்னடி? என்னமோ தங்க செயின் போட்டுக்கிற மாதிரி அலறி எடுத்துக்கிட்டு ஓடியாரவ. ஏ சரோஜாக்கா, நான் போட்டுக்கிறது கவரிங் தாலி செயினுதேன். திருடேன் செயின் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு என் கழுத்தையும் அறுத்துட்டானா என்னக்கா செய்யறது? அதான்க்கா பயந்து ஓடியாந்துட்டேன். அடியே போட்டுக்கிறது கவரிங் செயினா, அப்புறம் ஏன்டி அலறிக்கிட்டு கிடக்குறவ? பெரியம்மா, திருடன் வீட்டுக்குள்ளே இருக்கான், பொருளை எடுத்துட்டு போறான் பெரியம்மா. ஆமா, திருடி அப்படியே பொருளெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடிட போறான். உன் வீட்டுல 4 அண்டா 4 குண்டா ஈயம் பித்தளைக்கு பேரத்தம்பளத்துக்கு போடுற 4 பாத்திரம் தானடி வச்சிருக்க. வேணும்னா திருடி உன்னை வேணா கடத்திட்டு போகலாம். அதுவும் உன்னை ஒரு நாள் கூட வச்சிருக்க மாட்டான். நீ எப்ப பார்த்தாலும் சோறு சோறு குழம்பு குழம்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கறனால அவன் இம்சையாயி நடு ரோட்ல விட்டுட்டு வேணா ஓடலாம்டி. ஏ டோப்பமண்ட, ஏன் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல திருடே வந்து புட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க. உங்க வீட்டுக்குள்ள திருடே வந்தேன் தெரியும். நானே பயந்தடிச்சு விழுந்துருச்சு ஓடியாந்தா. இதை பத்தியே வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கு. எக்கா சீக்கிரமா வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எக்கா என்னக்கா, நான் கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ வாயான்னு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கியே, சீக்கிரமா வாங்கக்கா.
எக்கா எங்க வீட்ல 4 பாத்திரம் இருந்தாலும் அது பரம்பரை பாத்திரம்க்கா. அதை இதை திருடிட்டு போனானா என் மாமியார் என்னை கிளிக்கும். சீக்கிரமா வந்து உதவி பண்ணுங்கக்கா. ஐயோ இதுகிட்ட போய் உதவி கேட்க வந்தனே, என்னைய சொல்லணும். முழு கதை சொல்றதுக்குள்ளேயே அவன் பொருளை பூரா அள்ளிட்டு போயிட போறேன். அடியே எல்லாரும் விட்டு ஆம்பளைகளும் வேலைக்கு போயிட்டாங்கடி, பொம்பளைங்க மட்டும் தாண்டி இருக்கோம். அதானடி சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் போய் என்ன செய்யறது? திருடன் கத்தி வச்சிருந்து நம்மள குத்தி விட்டானா? ஏ ராணி அக்கா, நம்ம குரூப்புக்கே நீ நினைக்க தலைவி. நீ வாக்கா, நீ வந்தா எல்லாம் சமாளிச்சிடலாம். அடியே போடி, நானே சோப்பாங்கி மாதிரி இருக்கேன். நான் வந்து என்னடி செய்ய போறேன்? எக்கா திருட்டு பயலுக்கு நேரம் நின்றுக்கா. உன்னை அப்படியே புடிச்சு தள்ளி விடுறேன். ரோடு லோலர் மாதிரி அப்படியே உருண்டு போய் அவனை ஒரே நசுக்கிருக்கா. போட்டி கோட்டிக்காரி, நானே விழுந்தா எந்திரிக்க முடியாம கிடைக்க என்னைய புடிச்சு தள்ளி விட போறாளாம். கோடி மெண்டலு. ஐயோ அப்ப எங்க வீட்டுல உள்ள பொருளை காப்பாத்த முடியாதா? சின்ன பொண்ணு கவலைப்படாதடி, நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படுற? எக்கா பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம்க்கா. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் கத்தி, கடப்பாறை, கட்டக்கம்பு, விளக்கமாறு எது கையில கிடைக்குதோ அந்தந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கக்கா. அந்த திருடனை நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம். சரிடி வசந்தி. அக்கா சீக்கிரமா போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கக்கா. நீங்க வரதுக்குள்ளேயும் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருவோம் போல இருக்கே. அடியே இருடி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வரோம். போனவளுக திரும்பி வருவாளுகளா இல்ல திருடங்கிற பயத்துல விழுந்து தூங்குவாளுகளானே தெரியலையே. ஐயோ திருட்டு பைய என்னென்ன பொருளை எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் காக்கும் எல்லைகள். அடியே சின்ன பொண்ணு வாடி போவோம். அந்த திருட்டு பையல நம்மளால ஒரு கை பாத்துருவோம். சரிக்கா சரி.